பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். மல்லி, மல்லி, வீட்ல இருக்கியா? என்ன கையில வெளியில நின்று இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? அதான் கதவு திறந்து இருக்குல்ல, உள்ள வர்றது. வரத்துக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நீ ஒன்று வளர்க்குறியே, அதை பார்த்தாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் பலதை வளர்க்குறேன், நீ எது சொல்ற? மணியவா? ஆமாம், வாசலில் வந்து நின்னாலே 8 ஊருக்கு கேட்குற மாதிரி அவன் தான் கத்துவானே. அவன் யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டான், கட்டி தான் வச்சிருக்கேன், உள்ள வா. வரேன் வரேன். ஆமாம், வீட்டில் என்ன மீன் குழம்பா? பரவாயில்லையே, சரியா கண்டுபிடிச்சிட்ட. என்னோட மணியை விட உனக்கு தான் மோப்ப சக்தி அதிகம் போலியே. என்ன கிண்டல் பண்ணுறியா மல்லி? சரி சரி, கோச்சுக்காத. இரு, நான் 2 மீனை கொண்டு வரேன், சாப்பிடு. நான் வேணான்னு சொன்னா நீ உடவா போற? சரி கொடு, சாப்பிட்றேன். மீன் எப்படி இருக்கு? சாப்பிடும் போது பேசக்கூடாது, இரு சாப்பிட்டு சொல்கிறேன். சரிதான், விட்டா முள்ளோட முழுங்கிடுவ போலையே. பார்த்து 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 சாப்பிடு. ஆஹா, பிரமாதம், அருமையா இருக்கு. உன்னோட கைப்பக்குவம் இருக்கே, அருமை. ஆமா, மீனை எங்க வாங்கின? வாங்கினதா? வளர்த்தது. அடடா, மறந்துட்டல்ல, நீ மீன் பண்ண வேற போட்டிருக்கல்ல. ஆமா கையில, இப்ப மீன் மட்டும் இல்ல, இறால் பண்ணையும் போட்டிருக்கேன். நல்லது மல்லி, இப்போ எல்லாம் மீனுக்கும் இறாலுக்கும் நல்ல மவுசு. எல்லாம் இந்த ருசிக்காக தான் வாங்குறாங்க. ருசி மட்டுமா கையில, இதுல அதை விட நல்ல ஆரோக்கியமும் இருக்குல்ல. ஆமா ஆமா, எங்க அம்மா கூட சொல்லுவாங்க மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானா? ஆனா தெரியாத பல நன்மைகள் அதுல இருக்கு. சரி சொல்லு, சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறேன். அத நான் சொல்றதை விட மீன் ஊட்டச்சத்துக்களின் முக்கியத்துவம் பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் கே அம்பாசங்கர் அவங்க சொல்றத கேளேன். எல்லாத்துக்குமே தெரியும், இருக்கிற நான் வெஜிடேரியன், அதாவது அசைவ உணவுகளையே இப்பொழுது மிகவும் பிரபலமாகி வரும் உணவு வந்து மீன் மற்றும் இறால் உணவுகள். அது ஏன்னு தெரியணும். இப்போ எல்லா நான் வெஜிடேரியன் சொல்லக்கூடிய எல்லா அசைவ உணவுகள் பார்த்தீங்கன்னா மேஜரை பார்க்கும்போது எல்லா அசைவ உணவுகளையும் கொழுப்பு சத்து வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக உள்ள ஹெல்த் ஸ்டேட்டஸை பற்றி பார்க்கும்போது எப்பயுமே இந்த கொழுப்பு, அதாவது நிறைவுற்ற கொழுப்பு இருக்குல்ல, சேச்சுரேட்டட் ஃபேட் கன்சம்ஷனை கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே இது அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கும்போது தண்ணீரில் வாழும் உயிரினங்களான இந்த மீன் மற்றும் இறாவினுடைய இறைச்சியினுடைய சிறப்பு அம்சங்கள் வந்து பல இருக்குது. அதை என்னென்னு தான் இந்த பேச்சில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆமாம், எல்லா நான் வெஜிடேரியன் ஃபுட்லேயும் இதில் தான் லோயஸ்ட் ஃபேட் கண்டென்ட். ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இறாவை எடுத்திங்கன்னா ஒரு 100 கிராம் இறாவில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1% தான் ஃபேட் இருக்கும். ஸோ ஈவன் டயபிட்டிஸ் ஆர் எந்த குழந்தைகளுக்குமே நீங்கள் அதிகமான புரதச்சத்து கம்மியான கொழுப்பு சத்து கேட்கணும்னா அதுக்கு வந்து இறால் வந்து மிகப்பெரிய ஒரு சிறந்த உணவாகும். ஸோ இதுதான் இறாலினுடைய முக்கியத்துவம். அதே மாதிரி மீனும் பார்த்தீங்கன்னா பொதுவாக என்னென்னா இதில் வந்து நல்ல புரதச்சத்து இருக்குது. பட் இந்த புரதச்சத்து என்னென்னா ஈஸியாக கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகும். மற்ற அசைவ பொருள்களோடு இல்லாமல் இது கம்ப்ளீட்லி டைஜஸ்டபிள். அப்புறம் வந்து அதனுடைய அமினோ அமிலங்கள் சொல்லுவாங்க, தேவையான எசென்ஷியல் அமினோ அமிலங்கள் வந்து இதில் நம்ம மனுஷனுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அதனால தான் இதை பேலன்ஸ்டு ஃபுட்டுங்கிறோம். ஸோ என்னென்னா இது ஒரு புரதச்சத்து மிக்க உணவு மட்டுமல்ல, இதில் உள்ள அமினோ அமிலங்கள் நம்மளுடைய மனிதனுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அந்த அளவில் இருக்கிறதுனால இது ஒரு சரிவிகித புரதச்சத்து. ரெண்டாவது வந்து இது நல்ல ஈஸியாக எளிதாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சத்து. இதனால தான் இப்போதைக்கு கன்சியூமர்கிட்டயே இறால் மற்றும் மீன் வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுங்கிற கான்செப்ட் ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ அதை பற்றி தான் இப்போ இந்த ஒரு அவேர்னஸுக்காக நம்ம இந்த ப்ரோக்ராமில் போய் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஷ்ரிம்ப் அண்ட் ஃபிஷ் அஸ் எ ஹெல்த் ஃபுட், இறால் மற்றும்
மீன் வகைகள் வந்து மனிதனுக்கு மிகவும் ஆரோக்கியம். ஏன்னா இது வந்து மிகவும் கொழுப்பு குறைவான, அதிக புரதச்சத்து உள்ள மற்றும் அதிக வைட்டமின்கள் மற்றும் மினரல்கள் உள்ள சத்து. இதை சாப்பிடும்போது அதுக்குள்ள எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது. பட் மிகவும் முக்கியமான சத்து நம்ம எல்லாத்துக்குமே இப்போ தெரியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு அமிலங்கள் வந்து நம்மளுடைய இதயம் மற்றும் மூளையினுடைய செயல்பாட்டுகளில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்ம பார்த்தோம் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம்ல, அது ஏன்னா மெயினாக சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எடுக்கும்போது நம்மளுடைய ரத்த நாளங்கள், அதாவது இருதயத்துக்கு போகிற ரத்த நாளங்களில் கொழுப்பு படிஞ்சிருது. இதுக்கு காரணம் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ங்கிறோம். ஆனால் நம்மளுடைய மீன் மற்றும் இறால் என்னென்னா, மீனில் பர்டிகுலராக என்னென்னா அந்த கொழுப்பு உள்ள மீனில் இருக்கிற கொழுப்புகள் எல்லாமே நிறைவுறா, அதாவது அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள். இந்த நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் எடுக்கும்போது என்னென்னா அது இந்த மாதிரி ஃபேட் கொழுப்புகள் நம்ம ரத்த நாளத்தில் அடிபடுறதை தடுக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன சொல்கிறேன்னா EPA, DHA அண்டு லினோலெனிக் ஆசிட்னு சொல்லுவோம். இது மூணுமே மீனில் அதிகமாக இருக்குது. இந்த EPA, DHA, லினோலெனிக் ஆசிட் எடுக்கும்போது என்ன பண்ணோம்னா இந்த EPA வந்து நம்ம இருதய ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். நமக்கு தேவை அந்த இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் உள்ள கொழுப்பை வந்து இதை நீக்கி நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தை க்ளீனாக வச்சுக்கிறோம். அதனால தான் நம்ம வாரத்துக்கு 2 சர்விங் நம்ம இந்த மீன் பர்டிகுலர் ஈவன் நம்ம நினைப்போம் அந்த சாதாரணமாக மத்தி கவலை மீன் சொல்கிறோம்ல, அது பார்த்தா எல்லாம் சீப் மீன் கிடப்பாங்க. அது வந்து சீப் மீன் கிடையாது. மிகவும் மலிவான விலையாக இருந்தாலும் அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் வந்து மிகவும் அற்புதமான நன்மைகள் பயக்கும் மனிதனுடைய ஹெல்த்துக்கு. அது வந்து நம்மளுடைய ரத்த மண்டலத்தையும் நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தையும் க்ளீனாக வச்சுக்கிட்டு ஹார்ட் அட்டாக்கே வராமல் பாதுகாக்கும். இன்னொன்று வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து DHAன்னு ஒரு ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்ப மிகவும் தேவையானது. அந்த இதுவும் நம்ம மீன்கள்லையும் கொழுப்பு உள்ள மீன்கள் மத்தி, எறா, அயிலா போன்ற மீன்கள் இருக்குது. ஸோ இதை சாப்பிடும்போது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பிரெயினுடைய கெப்பாசிட்டி, இன்டெலிஜென்ஸியா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மேலை நாடுகளிலே இப்போ போனீங்கன்னா இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி ஃபுட்டு பிரெயின் ஃப்ரெண்ட்லி ஃபுட் அப்படிம்பாங்க. அதாவது மூளை வளர்ச்சிக்கு உதவும் உணவுப் பொருட்கள். அப்படி என்னென்னா எந்தெந்த உணவுப் பொருட்களில் DHAங்கிற கொழுப்பு அமிலம் அதிகமாக இருக்கோ அது வந்து சாப்பிட்டா பர்டிகுலராக அவங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ப்ரெக்னென்ட் மதர்ஸும் எக்ஸ்பெக்டன்ட் மதர்ஸுக்கும் சின்ன ஏர்லி இளம் குழந்தைகளுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுடைய மூளை வளர்ச்சி, அது அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ அதனால் இந்த மீன் மற்றும் இறால் என்ன சொல்லிக்கிறோம்னா இட் இஸ் ஏ ஹார்ட் ஃப்ரெண்ட்லி ஃபுட், பிரெயின் ஃப்ரெண்ட்லி ஃபுட் அண்ட் தென் மோஸ்ட் சேஃப் ஃபுட். ஸோ இந்த கண்டெக்ஸ்டில் தான் இப்போ வந்து இறால் மற்றும் மீன் வந்து ஒரு சிறந்த ஊட்டச்சத்து மிக்க பொருளாக கருதப்படுகிறது. இது மட்டுமின்றி நேச்சுரலாக இது பண்ணால் இதில் வந்து இன் அடிஷன் டு தட் நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லிக்கிற பர்டிகுலர் நம்ம சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்குங்கள்ல, அதை நம்ம அதில் உள்ள பாடியோட ஹோல் பாடியோட நம்ம சாப்பிட்டோம்னா மெயினாக கால்சியம், பாஸ்பரஸ், ஜிங்க், அயான் எல்லாமே நல்ல ப்ரொபோர்ஷனில் இருக்கும். அதனால தான் அதையும் சாப்பிடும்போது நமக்கு குறைவான வந்து இந்த மினரல் சத்துக்களும் குறைஞ்சி போயிடும். இது இன் அடிஷன் டு தட் மீனில் வந்து B1, B2, B6, B12 அதுக்கப்புறம் இப்போ மெயினாக வந்து விட்டமின் A, D3, K அண்ட் தென் மாதிரி E இந்த மாதிரி ஃபேட் சாலிபிள்ஸ் விட்டமினும் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் அதிக அளவு இருக்குது. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் உணவு, மற்ற உணவுகளில் இல்லாத ஒரு சிறப்பு பொருள்கள் மற்றும் மீன் மற்றும் இறாலில் இருக்குது. மெயினாக வந்து இந்த நம்ம அன்சேச்சுரேட் ஃபேட்டி ஆசிட்ங்கிறது EPA, DHA மற்ற சாதாரணமாக நம்ம கிடைக்கிற மற்ற ஃபுட்டில் பிளான்ட் மேட்டரில் கிடைக்காது. ஓன்லி நம்ம ஃபிஷ், அதுவும் பர்டிகுலராக ஓர்நீரில் வளர்க்குற மீன்கள் மற்றும் இறாலில் தான் இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டோம்னா நமக்கு தேவையான நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் படி ஏறக்குறைய 1 கிராம் EPA, DHA இந்த கொழுப்பு நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் நம்ம வீக்லி 2 சர்விங்ஸ் இந்த இதை நம்ம சாப்பிட்டோம்னா we will get the required EPA and DHA. ஸோ இந்த பயன்படுத்தி தான் இது பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது உடம்புக்குடைய உயிர் இது எதிர்க்கிறது வந்து பொருள்களும் இந்த மீன்லையும் இறாலையும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் இறாவே பார்த்தீங்கன்னா அந்த தோலை அப்படி குக் பண்ணிங்கன்னா அதனோட இறால்குள்ள மேலே அந்த ஸ்கின் இதோடு சேர்த்து வந்து நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது வந்து ஃபுல் ஆஃப் கரட்டினாய்ட்ஸு, அது உள்ளே மசில்லையும் இருக்கும். அதை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வந்து இந்த ஆக்சிஜனேட்டுகள்னு சொல்லுவோம்ல, ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஸோ இது வந்து ஒரு சரிவிகித உணவு மட்டும் இல்லாமல் நமக்கு நன்மை பயக்கும் ஊற்றுகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இதை வாரத்தில் மினிமம் 2 தடவையாவது நம்ம சாப்பிட்டு பழக்கிறணும். நாங்களே என்ன பண்ணிக்கிறோன்னா இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இறால் மற்றும் மீன் வந்து ஒரு சரிவிகித சிறந்த ஊட்டச்சத்து உணவுன்னு சொல்லி சாப்பிட்டு எல்லாத்துக்கும் இதை பாப்புலரைஸ் பண்ணுறோம். இதை நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா மற்ற இது நம்ம டாக்டர்கிட்டே போக தேவையில்லை. ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி என் ஆப்பிள் ஏ டே கீப்ஸ் டாக்டர் சேவை, அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம மீன் மற்றும் இறாலை சேர்த்துட்டு வந்துச்சுன்னா நம்ம உடம்புல இப்போ உள்ள ரீசெண்ட் லைஃப் ஸ்டைலில் இதுக்கு தேவையான லைஃப் ஸ்டைல் டிசீஸு மற்ற எல்லாத்தையுமே இதுக்கு சேர்த்து வச்சுக்கிறோம். அதனால் நம்ம இது ரெண்டையும் நம்ம தினந்தோறும் உணவில் சேர்த்து பழகப்படுத்திக்கிற வேண்டிதான். இதுதான் இறால் மற்றும் மீனினுடைய ஊட்டச்சத்துக்களுடைய சிறப்பு அம்சமாகும்.
ரெண்டாவது வந்து இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். அதனால தான் மீனை கெட்டு போகாமல் பார்த்துட்டு இதை நம்ம வாங்கிட்டு நம்ம அன்றாட உணவில் இதையும் நம்ம ஃபுல்லாக போட்டு பொரிக்காமல் குறைந்த எண்ணெயிலையோ இல்லாட்டி கறியாக சாப்பிட்றா இதுகளுடைய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய மனிதர்களுக்கு அப்படியே போய் சேரும். அதனால நல்ல இறாவும் மீனையும் வாங்கி எல்லாரும் அவங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். என்ன கையில மீன் ஊட்டச்சத்துக்களின் முக்கியத்துவம் பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் கே அம்பாசங்கர் அவங்க சொன்னது புரிஞ்சுதா உனக்கு? ரொம்ப தெளிவா புரிஞ்சுது மல்லி. மீன் உணவுல இவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, உன்னோட பசங்களுக்கும் இனிமே தவறாம மீன் உணவை கொடு. கொடுத்துட்டா போச்சு, அது இருக்கட்டும். அடுத்த முறை வரும்போது எனக்கு இறால் வறுவல் செஞ்சு தரியா? அதுக்கு என்ன, இறால் தானே, செஞ்சிட்டா போது. கூட்டுறவு தன்னை போற்றுங்கடி, நல்ல குடும்ப விளக்கை ஏற்றுங்கடி. கூட்டுறவு தன்னை போற்றுங்கடி, நல்ல குடும்ப விளக்கை ஏற்றுங்கடி. என்றும் நாட்டு நலன் தன்னை நாடுங்கடி, நன்மை இருப்பதை பாடுங்கடி. நாட்டு நலன் தன்னை நாடுங்கடி, நன்மை இருப்பதை பாடுங்கடி.
திட்டங்கள். ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம். ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் என்பது ஒரு நிலையான வாழ்வாதார முறையை நோக்கிய விவசாய மாற்றத்திற்கான திட்டமாகும். இது பாரம்பரிய அறிவையும் நவீன வேளாண் உத்திகளையும் ஒருங்கிணைக்கிறது. இதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முயற்சிக்கிறது. இந்த திட்டம் பல்வேறு வகையான தோட்டக்கலை பயிர்களான பழங்கள், காய்கறிகள், பூச்செடிகள், மரங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக உள்ளது. இவற்றில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி அவற்றின் விளைச்சலை அதிகரிக்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. ஒரே நிலத்தில் பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள் மற்றும் பூச்செடிகளை ஒருங்கிணைத்து வளர்ப்பது பல பயிர் சாகுபடி முறையாகும். இது மண் வளத்தை பராமரிப்பதோடு தீங்குயிரிகளை இயற்கையாக கட்டுப்படுத்துகிறது. இதன் முக்கியத்துவத்தை கருதியே இந்த திட்டம் ஒருங்கிணைந்த சாகுபடியை ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் பெற வழிவகை செய்யப்படுகிறது. உயர்தர விதைகள் மற்றும் நடவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய நாற்றாங்கால் மற்றும் திசு வளர்ப்பு அலகுகளை அரசு நிறுவியுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு தரமான பயிர் விளைச்சலும் நுகர்வோருக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. புதிய பழத்தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள் அமைப்பதன் மூலம் சாகுபடி பரப்பை அதிகரிக்க இந்த திட்டம் முயற்சிக்கிறது. இதற்காக ஏற்கனவே உள்ள பழைய மற்றும் உற்பத்தி செய்யாத தோட்டங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன. பசுமை குடில்கள் போன்றவை கட்டுப்பாடான சூழலில் பழங்கள், காய்கறிகள், மலர்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகின்றன. இந்த திட்டத்தின் வாயிலாக பருவகாலம் அல்லாத காலங்களிலும் உயர் மதிப்புடைய காய்கறிகள் மற்றும் மலர்களின் உற்பத்தியை அதிகரித்து பசுமை குடில் சாகுபடி முறையை ஊக்குவிக்கிறது. தோட்டக்கலையில் ரசாயனம் இல்லாத இயற்கை வேளாண் நடைமுறைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. பயிர் சுழற்சி, பல பயிர் சாகுபடி, தொழு உரம் போன்ற நடைமுறைகளை முன்னிறுத்தி தோட்டக்கலை மேம்பாட்டிற்கு இந்த திட்டம் துணை நிற்கிறது. இதற்காக அங்கக வேளாண் சான்றிதழ் நடைமுறையை எளிதாக்கியுள்ளது. இது மனிதர்களுக்கு மட்டுமல்லாது பூச்சிகள், நுண்ணுயிரிகள் மற்றும் பிற உயிரினங்களையும் ஆதரித்து சுற்றுச்சூழல் சமநிலையை பேண வழிவகுக்கிறது. தோட்டக்கலையில் நீர் மேலாண்மை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதற்காக பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 50% வரையிலான மானியத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்து கொடுக்கப்படுகிறது. வேருக்கே நேரடியாக நீர் செலுத்துவதால் நீர் பயன்பாட்டு திறன் மேம்பட்டு பழங்கள், காய்கறிகளின் விளைச்சலும் அதிகரிக்கிறது. தோட்டக்கலையில் பண்ணை இயந்திரமயமாக்கல் போன்ற திட்டங்கள் அதிகரிக்கப்படுகின்றன. வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான துணை திட்டம், முதலமைச்சரின் வேளாண் இயந்திரமயமாக்கும் திட்டம் போன்றவை விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கும் வாடகைக்கு எடுப்பதற்கும் மானியம் வழங்குகின்றன. இந்த திட்டத்தின் இறுதி பணி அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் ஆகும். இதில் சேமிப்பு கிடங்குகள், குளிர் சேமிப்பகங்கள், குளிரூட்டப்பட்ட போக்குவரத்து வசதிகள், பழுக்க வைக்கும் அறைகள் மற்றும் மதிப்பு கூட்டும் அலகுகள் போன்ற உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் அடங்குகின்றன. இறுதியாக, ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டமானது நிலையான வேளாண்மையை நோக்கிய பாதையாகும். இது பொருளாதாரம், சுற்றுச்சூழல், உற்பத்தி மற்றும் நிலைத்தன்மையை ஒருங்கிணைக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக விளங்குகிறது. தொழில்நுட்பங்கள் கூறுமீது பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமீது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள்.
பாதையில் புதுவகை மாற்றங்கள், பழவகையின் தேரோட்டங்கள், பாதையில் புதுவகை மாற்றங்கள். தோட்டக்கலையின் நேரமிது, தொழில்நுட்பங்கள் கூறுமிது, பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது. மூலிகை பயிர்களும் முகம் காட்டும், நறுமணப் பயிர்களும் தலை நீட்டும். மூலிகை பயிர்களும் முகம் காட்டும், நறுமணப் பயிர்களும் தலை நீட்டும். அந்நிய நாடுகள் வரவேற்கும், அது நம் வாழ்வை வளமாக்கும். அந்நிய நாடுகள் வரவேற்கும், அது நம் வாழ்வை வளமாக்கும். தோட்டக்கலையின் நேரமிது, தொழில்நுட்பங்கள் கூறுமிது, பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது. ஓஹோ, தோட்டக்கலையின் நேரமீது, தொழில்நுட்பங்கள் கூறுமீது, பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமீது. இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள், இதனை கேளுங்கள் என்றும் இனிதாய் வாழுங்கள். தோட்டக்கலையின் நேரமிது, தொழில்நுட்பங்கள் கூறுமிது, பாட்டமின்றி வாழ்வதற்கு வழிவகை சொல்லும் பாடமிது. இயற்கை வேளாண்மைக்கான மானிய திட்டம். செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகரிப்பும் தொடர்ச்சியான பயன்பாடும் சுற்றுச்சூழல் சீர்குலைவு மற்றும் சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்த தொடங்குகிறது. எனவே நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் தொடர்ந்து உருவாகி வருவதால் இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்படும் பொருட்களின் தேவை அதிகரித்து வருகிறது. கரிம வேளாண்மைக்கு ரசாயன உள்ளீடுகளுக்கு பதிலாக உயிரியல் மற்றும் கரிம உள்ளீடுகள் தேவைப்படுகின்றன. மேலும் இந்தியாவில் உயிர் உரங்கள் அல்லது கரிம உரங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. அதன்படி கரிம வேளாண்மைக்கான தேசிய திட்டத்தின் கீழ் இந்திய அரசு உயிர் உரங்கள் தயாரிக்கும் வணிக உற்பத்தி நிறுவனங்களுக்கு மூலதன மானியம் வழங்குகிறது. திட்டத்தின் நோக்கங்கள்: கரிம உர உற்பத்தி நிறுவனங்களுக்கான மூலதன மானிய திட்டம் நபார்டுடன் இணைந்து தேசிய கரிம வேளாண்மை மையம் NCOF மூலம் வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. கரிம இடுபொருட்களை கிடைக்க செய்வதன் மூலம் நாட்டில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது, மண்ணின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பேணுவதன் மூலம் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பது, ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை மொத்தமாக சார்ந்திருப்பதை குறைப்பது, இயற்கை விவசாயத்திற்கு மாற்றுவது, ஊட்டச்சத்து வளங்களை ஏற்படுத்துவது மற்றும் மாசு மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு தடுப்பது ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். மானியத்திற்கு தகுதியான நிறுவனங்கள்: கரிம உரங்கள் அல்லது உயிர் உரங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மானியத்திற்கு தகுதியுடையவை. உயிர் உரங்கள் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லிகள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள், விவசாயிகளின் குழு, தனி உரிம நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், கூட்டுறவு உரத்தொழில் நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவையும் மானியம் பெறலாம். பழம் மற்றும் காய்கறி கழிவு உரம் தயாரிப்பு நிறுவனம் அமைக்க திட்டமிடும் நகராட்சிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் திட்டத்தின் கீழ் மானியம் பெறலாம். திட்ட இடம்: இந்த திட்டத்தின் கீழ் இருப்பிடத்திற்கு குறிப்பிட்ட தேவைகள் எதுவும் இல்லை. எனவே தொழில் முனைவோர் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமான மற்றும் வணிக ரீதியாக சாத்தியமான எந்த இடத்திலும் நிறுவனத்தை அமைக்க முடியும். மானியத்தின் வெளியீடு: இந்த திட்டம் கடன் இணைக்கப்பட்ட மற்றும் பின்முடிவு மூலதன முதலீட்டு மானியத்தை வழங்குகிறது. இத்திட்டம் உயிர் உரம் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லி அலகுகளுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 25% மூலதன மானியத்துடன் ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாய் வரை வழங்குகிறது. ஒரு யூனிட்டிற்கு அதிகபட்சமாக 60 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 33% மூலதன மானியத்துடன் பழம் மற்றும் காய்கறி உரம் அலகுகள் வழங்கப்படுகின்றன.
திட்ட செலவில் வாங்கப்பட்ட நிலத்தின் விலை, குடிமை பணிகள், ஆலை மற்றும் யந்திரங்கள், அறிவியல் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் போன்றவை அடங்கும். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். செயற்கையாய் வாழ்ந்தது போதும், நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.